என்னுடைய ஸ்கின்னுக்கு நான் எவ்வளோ கேர் எடுத்தாலும் அந்த என்னோட ஸ்கின் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸ்கின் கேர் நீங்க எடுக்கிறீங்க, ஓகே, கரெக்டாக தான் ஃபாலோ பண்றீங்க, தட்ஸ் ஓகே. இப்போ ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு. அந்த ஆல்ரெடி வந்த பிம்பிள் உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அது கிளியர் பண்ணாம நீங்க எப்படி சீரம் ஆகட்டும் ஒரு கிரீம் ஆகட்டும் எப்படி ஸ்கின் கேர் நீங்க எடுத்து யூஸ் பண்ண முடியும்? அதுல எந்த யூஸுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கின்னை சலூனுக்கு போய் கன்சல்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஸ்கின் கேர் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்கின் கேர் அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்னுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ட் கேர். ஸோ ப்ராப்ளம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் இனி அந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கின் கேர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இனிமே வந்து ஸ்கின் கேர் நீங்க தெரியாம யூஸ் பண்ணிட்டு எனக்கு அப்படியே தான் இருக்கு, டல்லா இருக்கு, எனக்கு யூஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லைன்றதை நீங்க விட்டுட்டு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் கேர் லெவல் செம்மையா இருக்கும். தொடர்ந்து என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பை த வே, சோனா ஃப்ரம் சோனாஸ் பியூட்டி சென்டர். தேங்க்யூ.